எனக்காக ஏன் சார் இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க? பரவாயில்ல, நீங்கள் எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணால் போதும். ஓகே சார். குட் ஈவினிங் சார். இவங்க தான் நான் சொன்ன பொண்ணு கண்மணி. உட்காருங்க. உங்களுக்கு இன்டர்வியூ மதியம் தானே சொல்லியிருந்தோம், ஏன் இவ்வளோ லேட்டு? இல்ல சார், ஒரு சவாரி வந்துருச்சு, அவங்கள விட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சவாரியா? என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் சார். ஆட்டோ ஓட்டுறீங்களா? நிக்ஸ், இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்களாம் கூப்பிட்டு வந்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? இவங்களாம் ஆஃபீஸ்க்குள்ளே யார் விட்றா முதல்ல? சார் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. ஏன் ஆட்டோ ஓட்டுறவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ வரக்கூடாதா? இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னா ஒரு தகுதி வேணும், அதெல்லாம் இவங்களுக்கு இருக்காது. என்ன சார் தகுதி வேணும்? நீங்க எதிர்பார்க்குற டிகிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இந்த இன்டர்வியூக்கு வந்ததுல இருந்து ஒரு கேள்வி என் வேலை ரிலேட்டடா கேட்டீங்களா? அப்ப எப்படி என் தகுதி உங்களுக்கு தெரியும்? இவ ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கா, இந்த விஷயங்களை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணிட்டீங்கல்ல? உங்கள மாதிரி ஆளுங்க கீழே என்னால வேலை பார்க்க முடியாது. உங்க வேல்யூ வேணாம், ஒண்ணு வேணாம். கண்மணி சார், நம்ம ஆஃபீஸ் நல்ல ஆஃபீஸ் நினச்சா சார் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுன்னு நினைக்கல சார். அந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன் சார். அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. கண்மணி ஒரு நிமிஷம் சார், நீங்க இந்த மாதிரி எனக்கு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து எனக்கு உதவுனதே ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா இவங்க கிட்டலாம் நம்மளால வேலை பார்க்க முடியாது. நீங்களும் தானே பாத்தீங்க அவர் நான் உள்ள வந்ததுல இருந்து என்ன எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது சார். இதை விட நல்ல கம்பெனில இன்னும் நல்ல பொசிஷன்ல பிளேஸ் ஆவன் நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். உங்க மேல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல சார். பரவாயில்ல, நான் தான் உங்களுக்கு ஆக்சுவலி சாரி சொல்லணும். ஆனா இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் சார். இந்த மாதிரி பெரிய கம்பெனில பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க கூட இன்னுமே இந்த பேக்வர்ட் திங்கிங் மைண்ட் செட்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது நான் அடுத்தடுத்த கம்பெனிக்கு போறப்ப உதவும். நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன்.